இன்னைக்கு நாம வீடே மணக்கிற மாதிரி அதே சமயத்துல செம்ம டேஸ்டியா மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச தண்ணியோட பருப்பை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 4 விசில் விடலாம். இப்போ குக்கரில் 4 விசில் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம என்னதான் குக்கரில் வேக வச்சாலும் பருப்பெல்லாம் இந்த மாதிரி நெத்து நெத்தாக தான் இருக்கும். அதனால நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு வாட்டி நல்லா மசிச்சுட்டு சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 முழு காஞ்ச மிளகாவை அப்படியே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்க. நான் ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இதை சேர்த்துடலாம். தண்ணி வடிகட்டிட்டு கத்திரிக்காவை இதில் சேர்த்துடுங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது கத்திரிக்காய் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பருப்பை இதில் சேர்த்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே கழுவி இதில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் சாம்பார் நல்லா திக்காக சாப்பிடுவீங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இது ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் இதை மூடி வைக்கலாம். இப்போது நல்லா ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா 1 கப்பு தண்ணியில் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் இதை அப்படியே சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு முருங்கைக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போது இதை இங்கே சேர்த்துடலாம். நான் ஏன் முருங்கைக்காவை இப்போ சேர்க்குறேன்னா இது பிஞ்சு வராமல் இருக்கணும். இது ரொம்ப வெந்து போச்சுன்னா 2ஆக உடஞ்சிடும். ஒரு 4 பீஸ் மாங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். மாங்காவும் இங்கே சேர்க்குறது தான் நல்லது, இல்லைன்னா இதுவும் உடஞ்சி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அப்படியே கையிலேயே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.